அன்புமிக்கவர்களே, துணிவை தருவது எது? வாழ்க்கையில் துணிவு எப்படி கிடைக்கிறது என்ற உண்மை என்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, துணிவு என்ற இந்த செயல் மனிதனுக்கு நம்பிக்கையின் வழியாகவும் மன்னிப்பின் வழியாகத்தான் கிடைக்கிறது என்ற உண்மையான மேன்மை என்று வார்த்தை உணர்த்துகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு துணிவை தருவது கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையும், நமக்காக சிலர் அக்கறையோடு உதவி செய்ய இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் முடக்குவாதமுற்றவரை சிலர் இயேசுவிடம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அம்மனிதர்களின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் முதலில் துணிவோடு இரு என்று சொல்லுகிறார். கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவன் கொண்டிருந்தாலும் அவன் மேல் அக்கறை உள்ள சிலர் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் முதலில் அவனிடத்திலே அவனுக்கு தேவையான உணர்வை கொடுத்து துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மன்னிப்பதற்கு இவர் யார் என்று அவரிடத்திலே கேள்வி எழுக்கும் நோக்கத்தோடு அவரை எப்படியாவது எதிலையாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்று இந்த மறைநூல் வல்லுநர்கள், அறிஞர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் அடிப்படையில் சார்பு நிலை உடையவன். ஒருவரை சார்ந்து தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னிச்சையாக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி தனிமை என்ற உணர்வு மனிதன் வாழ்க்கையில் இல்லாமல் துணிவு கொண்டு இருக்க ஒருவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணை நிற்கிறார்கள் என்ற உணர்வை தருவது தான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. முதலில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முடக்குவாதமுற்றவன் பெற்ற நலனிலிருந்து இயேசு இரண்டாவதாக தான் பார்க்கப்படுகிறார். முதலிலே அவனை இயேசுவிடம் கொண்ட சில நல்ல உள்ளங்கள் தான் அவன் குணம் பெற முதலில் காரணமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட வந்து நல்லத்தனமோட நல்ல எண்ணங்களோடு பழகிறார்களா? நாமும் நல்ல எண்ணங்களோடு பிறரும் நானும் வாழ்வு பெற்று பிறரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணம் இன்றி நமக்கு இருக்கிறதா? துணிவு என்ற செயல் நம்பிக்கையின் வழியாக உள்ளத்தில் இருந்தால் மன்னிப்பு என்ற அற்புதமான காரியங்கள் வழியாக நிச்சயம் நம் ஆசிரை பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பது மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கும் முயற்சி. மன்னிக்கும் போது நாம் அடுத்த நபருக்கு மட்டுமல்லாமல் நமக்கு நாமே நல்ல விஷயத்தை செய்கிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மன்னிச்சாதான் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று முதலில் அந்த முடக்குவாதம் முற்றவனை மன்னித்து அவனுக்கு குணம் அளிக்கிறார் ஆண்டவர். அவன் உள்ளத்தில் இருக்கிற எத்தனையோ கஷ்டங்கள், காயங்கள் அனைத்தையும் மாற்றி மன்னிப்பை கொடுத்து அந்த மனிதன் துணிவோடு இருக்க அருளையும் கடவுள் தருகிறார். மன்னிப்பு வாழ்க்கையை உருவாக்குகிறது. மன்னிப்பு மனிதர்களை உருவாக்குறது. வாழ்க்கை அழகானது. அன்பார்ந்தவர்களை, இதை மன்னிப்பின் மூலம் அனுபவிப்போம் என்று இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் உணர்த்துகிறார். எபிரேயர் 17:7 சொல்லுவது போல, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். கடவுள் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்தும் ஒருவர் மற்றவரை சார்ந்தும் மன்னிப்பையும் மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றுகிற பொழுது நமக்கு துணிவு எதன் வழியாக கிடைக்கிறது என்றால் மன்னிப்பின் வழியாகவும் நம்பிக்கையின் வழியாகவும் தான். இது எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். ஆண்டவர் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் உமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, துணிவோடு இரு என்று அந்த முடக்குவாதமுற்றவனுக்கு அருள் கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் துணிந்து நின்று துணிவோடு செயல்படுத்தி எங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையிலும் மன்னிப்பிலும் வேரூன்றி இருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.